ஹலோ எவ்ரிஒன். ஸோ இப்போ நம்ம ஒரு 3 months முன்னாடி ஒரு ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே காந்தி மாநகர் பீலமேடு ஏரியாவில் அதுதான் இப்போது பார்க்க போகிறீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக உள்ள கிரவுண்ட் ஃப்ளோரும் வந்துட்டு ரெனோவேட் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு டெவலப் புதுசாக கட்டியிருக்கோம். அப்புறம் உள்ளே வரலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 2 கோட் பட்டி பார்த்துட்டு 2 coats ஆஃப் எமல்ஷன் பெயிண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டாக சிம்பிளிஸ்டிக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் இந்த உட்டன் திங்ஸ், டோர்ஸு, விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாலிஷிங் எதுவுமே ஃபஸ்ட்டு பண்ணாமல் இருந்தது. அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். அண்ட் இதில் ஹேண்ட் ரைல்ஸ் படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அது வந்துட்டு நாங்கள் நீட்டாக ஹேண்ட் ரைல்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் கேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக உட்டன் டெக்ஸ்சர் ப்ளஸ் ஒரு பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். கிளைண்ட் வந்துட்டு செடியெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு நார்மலாக கிரானைட்டோ இல்லை டைல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஏஜ்டு, இப்போ சீனியர் சிட்டிசன். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்லிப்பரி மழை வர டைமில் இல்லை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கிரானைட் மார்பிள்ஸ் தான் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக அது எதுவுமே லே பண்ணல. ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கம்ப்ளீட்டாக பண்ணோம். முன்னாடி வந்துட்டு அப்படியே ஓப்பன் டெரஸாக விட்டுருந்தாங்க கிளைண்ட்டை. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைல்ஸ், அந்த கீழேருந்து அந்த ஹேண்ட் ரைல்ஸ் மொட்டை மாடி வரைக்குமே ஃபுல்லாக கண்டினியூட்டி கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரான உடனே நமக்கு ஹால் இருக்குது. 10க்கு 16 சைஸில் ஒரு ஹால். அதுலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்டு வாஷ் பேசின் செட்டப்பும் வாஷிங் மிஷின் வைக்கிற ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். உள்ள சீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பிஓபி சீலிங் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக தான் பண்ணியிருக்கோம். அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 12க்கு 16 சைஸில் இருக்கும். ஒரு பெரிய கிச்சன். எனக்கு கிச்சன் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இடமா இருக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்க கிளைண்ட்டோட நீடை பொறுத்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கவுண்டர் டாப் எல்லாமே பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பெட்ரூமுங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 16 சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். சும்மா ஒரு க்ரியேட்டிவான ஒரு பெயிண்டிங் டிசைனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதில் லாஃப்ட்டு கம்ப்ளீட்டாகவே இல்லை ஒரு பெரிய லாஃப்ட் செட்டப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ரெனோவேஷன், எக்ஸிக்யூஷன், ஸோ பிளானிங், ஆர்கிடெக்சரல் ட்ராயிங், பேங்க் லோன்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டான செட்டப் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ப்ரைஸ் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2500 2600க்கெலாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா ஒரு நாமினலான ப்ரைஸில் 2150 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது கிளைண்ட்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்கள். லிங்க்கில் வந்துட்டு நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க.